வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேட்டி, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட துறைமுகம் சட்டமன்ற உறுப்பினர் இந்த நிமிடம் வரைக்கும் அவருடைய ராஜினாமா ஏற்கப்படவில்லை திரு பழ கருப்பையா அவர்கள் இன்றைய கேள்விக்கு நமது நிகழ்ச்சி நம்முடைய இணைகிறார். அரசியலில் சில சமயங்களில் கிளம்பக்கூடிய அக்னி குஞ்சுகள் மிகப்பெரிய நெருப்பு பிளம்பாக எரிமலையாக வெடித்து செதறக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில சமயம் அப்படியே நமத்து போவதற்கான சந்தர்ப்பங்களும் கூட உண்டு. திரு பழ கருப்பையா கிளப்பியிருக்கக்கூடிய ஒரு புயல் ஒரு சாதாரணமானதல்ல. ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ஆளுங்கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் விமர்சிக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது எந்த திசையில் வீசப்போகிறது? அக்னி குஞ்சாக மாறப்போகிறதா? எரிமலையாக வெடிக்கப் போகிறதா? பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிகழ்ச்சி. இவை உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கு நம்ம நிகழ்ச்சியில் திரு பழ கருப்பையாவிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. கேட்கலாம். வணக்கம். உங்களுடைய தொடர் பேச்சுகளையும் பேட்டிகளையும் பார்க்கும்போது, நம்முடைய நிகழ்ச்சியா இருக்கட்டும், மேடை பேச்சா இருக்கட்டும், மற்றெல்லாம் பார்க்கும்போது, ஊர்ல ஒரு 60-70 வயதுக்கு மேற்பட்ட ஒரு வயதானவர் என்னப்பா இந்த அரசியல் இப்படி இருக்கு, இந்த நாடு என்னப்பா அப்படி குட்டிச்சுவரா இருக்கு அப்படின்னு ஒரு கவலையை தெரிவிக்கக்கூடிய ஊர் பெரியவர்களுடைய கவலையை தாண்டி வேறு என்ன புது விஷயம் இருக்கிறது? ஒரே மாதிரியான காலம்தான் எல்லா கட்டத்திலும் இருந்தது என்று சொல்ல முடியாது. காமராஜருடைய காலம் இது போன்ற புலம்பலை கேட்டறியாத காலம். எதுவும் மிக சிறிதாக இருக்கும்போது அதை பொருட்படுத்துவதில்லை. எந்த ஒன்றிலும் மார்ஜின் இருக்கும். டாவோயிசம் சொல்லும், வெள்ளைத்தாளில் கருப்பு புள்ளி உண்டு, கருப்பு தாளில் வெள்ளை புள்ளி உண்டு. 2 வட்டங்கள், ஒன்றில் முழுமையான கருமை, அதில் ஒரு சின்ன வெள்ளை புள்ளி இருக்கும். துரியோதனனிடம் நல்ல தன்மையும் உண்டு, தருமனிடம் ஒரு சமயத்தில் பொய் சொல்லுகின்ற தன்மையும் உண்டு. ஆனால் தருமன் துரியோதனன் ஆகிவிட மாட்டான். ஆகவே காவோயியம் இதுதான் உலகத்தின் இயல்பு, இதான் மனித இயல்பு, இப்படித்தான் இயற்கை அமைந்திருக்கிறது என்று சொன்னதுதான் காவோயத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. ஆகவே நான் சொல்கிறேன், இது தருமனின் காலமா அல்லது துரியோதனின் காலமா என்பதுதான் கேள்வி. தருமனின் காலமாக இருந்தால் அந்த தருமன் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் என்று பொய் சொல்லவில்லையா ஆட்சியை அடைவதற்கு என்கின்ற கேள்வியை நாம் பெரிதுபடுத்திக் கொண்டே இருந்தால் உங்களுக்கு தருமர்கள் கிடைக்க மாட்டார்கள், உங்களுக்கு துரியோதனர்கள் தான் கிடைப்பார்கள். துரியோதனர்களுடைய காலம் எப்ப இருந்து துவங்கியது நீங்க நினைக்கிறீங்க இந்திய தமிழக அரசியல்ல? தேசிய அளவில் ரொம்ப பின்னால். எந்த பெரும் நலன்களை தேசிய அளவில் உண்டாக்குவதற்காக காந்தி போன்றவர்கள் முயன்றார்களோ அந்த நலன்கள் அப்படி வரையறுத்து சொல்ல முடியாது. நேரு காலத்தில் இருந்தது, சாஸ்திரி காலத்தில் இருந்தது, பின்னால் இடையறுத்து இந்திரா காந்தி நுழைந்தார். அவர் வேறு வகையான தலைவர். பிறகு மொராஜி காலத்தில் இருந்தது. ஜெயபிரகாஷ் நாராயணன் இன்னொரு பெரிய தலைவராக உருவானார். அவர் ஹி ரெஸ்டோர்ட் டெமோக்ரசி. இப்படி பல்வேறு நிலைகள் இருக்கின்றன. காலம் என்று வரையறுத்து இடையே இல்லாமல் என்று அப்படி கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் தயக்கம் இருக்கிறதோ சொல்றதுல ஒரு தயக்கம் இருக்கும். ஏனென்றால் துல்லிதமாக வரையறுத்து கோடு போட்டது போல அது அமையாது. நீங்களே சொன்னது போல நானுமே ஏற்கிறேன். காமராஜர் காலத்திலும் நேரு காலத்திலும் இது போன்ற புலம்பல்கள் குறைவாக இருந்தன நம்ம கொள்ளலாம். மாற்று கருத்து கொண்டவர்கள் கூட மிக குறைவானவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு வீழ்ச்சியின் துவக்கம் என்று ஒன்று இருக்கும் இல்லையா? இதன் பிறகு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுபோல உங்களுக்கு மொராஜி தேசாய் இருந்தாரு, ஜேபி இருந்தாரு சொல்லி ஒரு காலகட்டத்தை நீங்க வரையறுக்கிறீங்க, முன்ன பின்ன இருந்ததுன்னு. தமிழகத்தில் அது போல இந்த வீழ்ச்சி எங்கே துவங்கியது? இன்று இருப்பது ஒரு உச்சம் என்று உங்களுடைய கருத்து இல்லையா? அப்ப இந்த வீழ்ச்சியின் துவக்கம் எங்கே துவங்கியதுன்னு கேட்கிறேன். இல்ல அண்ணா காலம் வரையிலும் அது ரொம்ப பறந்துபட்ட ஜனநாயக தன்மையுடைய இயக்கமாக திராவிட இயக்கம் இருந்தது. அண்ணா அந்த பொறுத்து போகின்ற தன்மையுடையவராக இருந்தார். பிறகு கருணாநிதியிடமும் அந்த ஜனநாயக தன்மை இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கும் கூட அந்த கட்சியில நீங்கள் போய் அவரிடம் உட்கார்ந்து கொண்டு மாற்று கருத்து பேசலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், அப்படியே படிப்படியாக சரிந்து வந்ததற்கான காரணம் சோஷியல் வேல்யூஸ் என்று சொல்லப்படுகின்ற சமூக மதிப்பீடுகளை உருவாக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணாவுக்கு பிறகு இல்லாமல் போய்விட்டார்கள் என்று கூட சொல்லலாம். அண்ணாவுக்கு பிறகே இல்லாமல் போய்விட்டார்கள். சோ கருணாநிதியோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ சமூக விழுமியங்களுக்கான முக்கியத்துவம் தரவில்லை. இப்படி வரையறுத்து பேசுவது என்பது எளிதில்லை. நான் உங்களுக்கு நிறைய சிந்திக்கின்றவன் எழுதுகின்றவன் என்பதனாலே சொல்லுகிறேன். ஜனநாயக தன்மை கருணாநிதியிடம் கொஞ்சம் உண்டு, அப்படியே இருக்கும். ஆனால் ஜெயலலிதாவிடம் ஜனநாயக தன்மை இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால்தான் நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயக தன்மை எம்ஜிஆரிடம் நான் நெருங்கி பழகியதில்லை. எனக்கு எம்ஜிஆர் நன்றாக தெரியும். எம்ஜிஆர் எப்பொழுதும் சிறந்த மனிதர்களை தன்னை சுற்றி வைத்துக் கொள்வார். ஜெயலலிதாவிடம் ஜனநாயக பண்புகளே இல்லை என்று தெரிந்த பிறகுதான் அதிமுக இணைந்தீர்களா? அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் இணைந்த காலம் என்பது ஒரு வகையான காலம். அது அந்த 5 ஆண்டு காலம்
10 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. 5 ஆண்டு காலம் அவர்களோடு நான் நெருக்கமாக பேச, விவாதிக்க இது போன்ற நிலைகளெல்லாம் இருந்திருக்கின்றன. எப்பொழுதும் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது அதிமுக சேர்ந்தது எப்போது? இல்ல, அது எனக்கு அதெல்லாம் நினைவில்லை. நான் இது போல பெரிய வரலாற்று நிகழ்வுகளாக அதையெல்லாம் நினைவித்திருப்பதில்லை. ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா எனக்கு அந்த ஞாபகத்தை சரிபார்ப்பதற்கே ஞாபகம் இல்லை. ஆகாத செய்திகளை நான் பேசுவதில்லை. ஏறத்தாழ 10 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சி. அந்த 5 ஆண்டுகளும் அம்மா பல செய்திகளை என்னை எத்தனையோ அறிக்கைகள் எழுத சொல்வார்கள், கட்டுரைகள் எழுத சொல்வார்கள், இதை பற்றி எழுதுங்கள் என்று சொல்வார்கள். அந்த கட்டுரையை அவர்கள் பாராட்டிய காலங்கள் எல்லாம் உண்டு. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை நோக்கி நாம் செல்வதற்கு அந்த நெருக்கம் காரணமாக இருந்தது. நான் போவேன், அமருங்கள் என்று சொல்வார்கள். அம்மா அமர்ந்த பிறகு நான் அமர்ந்து கொள்வேன். அது ஒன்றுதான். ஆனால் ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிடுவது, வளைந்து நெளிந்து கும்பிடுவது, அவர்கள் போன பிறகும் குனிந்த தலையில், குனிந்த பார்வையில் அவர்கள் போய்விட்டார்கள் என்று தெரியாமலே கும்பிட்டு கொண்டிருப்பது, இது போன்ற நிலைகளுக்கெல்லாம் இந்த கட்சி பழக்கப்படுத்தப்பட்டது அம்மாவுடைய விருப்பத்தின் பேரில் தான் என்பது என்னுடைய எண்ணம். நீங்கள் அதிமுகவில் இணைந்து 10 ஆண்டுகள் முன்ன பின்ன இருக்கும். அதுக்குள்ள நான் போக விரும்பல. 96ல 1991-96ல தமிழக முதலமைச்சராக ஜெயலலிதா முதல் முறையாக பதவியேற்ற பிறகுதான் தமிழ்நாட்டில் காலில் விழும் கலாச்சாரம் என்பது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. இன்று மட்டும் அந்த விஷயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பேச வந்தது நான் காலை விழக்கூடிய கலாச்சாரம். நீங்கள் எது குனிந்தே இருக்கிறார்கள் ஹெலிகாப்டர், நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க இந்த விபரீதமா போய் கொண்டு பாக்குறீங்க இல்லையா? காலில் விழக்கூடிய கலாச்சாரம், ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிடுவது, அமைச்சர்கள் நெளிந்தே இருப்பது, வளைந்தே இருப்பது, குனிந்தே இருப்பது, இது எல்லாம் உச்சகட்டத்தில் பேச வந்த செய்தி. இல்ல 1996ல ஒரு அடித்தளம் நான் எதற்கு போடுகிறேன் என்றால் ஒரு கருத்துக்கு வருவதற்கு போடுகிறேன். நீங்கள் அதற்குள் அந்த அடித்தளங்களின் மீதே கேள்வி எழுப்புகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், நான் சொல்ல வருவது என்னவென்றால், என்னுடைய கேள்வி இதெல்லாம் தெரியாதா என்று கேட்கிறீர்களா? தெரியும். இதை நான் கடைபிடித்தது பிறகுதான் நீங்கள் ஐயோ இது ஒரு பெரிய குற்றம். ஒரு கட்சியில் சேருவதற்கோ சேராததற்கோ இது பெரிய காரணமாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னால் தான் உங்களுடைய கேள்வி எழும். அப்புறம் அதையே குற்றச்சாட்டாக முன்வைக்கலாமா? அதற்காக தான் முடிவு சொல்ல வருகின்ற வரையிலும் நீங்கள் குறுக்கிடாமல் இருந்தால் தான் உங்களுக்கு எப்பொழுதுமே ஒவ்வொரு மணித்துளியிலும் என்னுடைய சிந்தனை எங்கு போய் நிற்கும் என்று நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பது போல பேசுகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், குறுக்கிடாமல் கேளுங்கள், பிறகு வேண்டுமானால் கேள்வியை எழுப்பலாம். நான் சொல்லுகிறேன், இந்த கலாச்சாரம் அம்மாவிடம் இருந்தது. அந்த கலாச்சாரம் சேருவதற்கு முன்னாலே, ஐயோ எங்க முன்னாலே இதால் அதல்ல நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று கேளுங்கள். நான் சொல்கிறேன், இந்த கலாச்சாரம் அம்மாவிடம் இருந்தது. அம்மா அதை விரும்பினார்கள். இதை மற்ற தலைவர்களிடம் நான் பார்த்ததில்லை. அது போகட்டும், இது எனக்கு தடையாக இல்லை. ஏனென்றால் நான் ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிடுகிறவனும் இல்லை, அம்மாவை சட்டமன்றத்தில் என்னுடைய குலசாமி என்று சொல்லுகின்றவனும் இல்லை. அப்புறம் குனிந்தே கும்பிட்டு விட்டு கார் போனது தெரியாமல் வளைந்து நிற்கின்றவனும் இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எதற்காக இவனை குனிய வைக்கிறார்கள், எதற்காக நிமிர வைக்கிறார்கள்? இவனை ஏன் தெருவில் அம்மாவை பார்க்க முடியாது. பல பேர் எல்லாரும் அம்மா சட்டமன்றத்திற்கு போகும்போது சாலை ஓரமாக நிற்பார்கள். அம்மாவுக்கு கார் வந்தவுடன் வளைந்து நெளிந்து. ஏன் நான் கேட்கிறேன், தொண்டர்களை பார்க்க முடியாது. வியப்பிலேயே அவர்களை வைத்திருப்பது. வளைந்து இந்திரா காந்தியோ கருணாநிதியோ எம்ஜிஆரோ மற்றவர்களோ சாலையில் செல்லும் போது, அண்ணாவோ சாலையில் செல்லும் போது இருமருங்கிலும் அவர்களை பார்ப்பதற்காக தவம் கொண்ட வரலாறு கிடையாது. உங்களுக்கு ஆழமான, நான் பேசுவது ஆழமாக பேசிக் கொண்டிருக்கேன். இது எங்கு நிற்கிறது என்றால், இதனுடைய மனப்பான்மை எங்க இருக்கு? எந்த மனிதனும், இங்கே இருக்கிற எந்த ஒரு மனிதனும் அடுத்த மனிதனுக்கு கட்டுப்பட்டவன் இல்லை. யாருக்கும் கட்டுப்படாதவன். நீங்கள் பேசுவது பிலாசபி. ஆனால் இருந்த இடம் பாலிடிக்ஸ். பிலாசபி என்பது தனியாகவா இருக்கிறது? மனித வாழ்க்கையிலிருந்து தான் வருகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவன் கிராமத்தில் யாரையும் நிமிர்ந்து எத்தி பேசுகின்றவன். ஏன் வளைந்து நிற்கிறான் என்றால், நோக்கம் இங்கே கொள்ளையடிப்பதற்கு அல்லது பணம் ஈட்டுவதற்கு, சுரண்டுவதற்கு இந்த அம்மா நமக்கு பயன்படுவார்கள். அவனுடைய நோக்கம். இவனை கூட்டத்தை வைத்துத்தான் ஜனநாயகத்தில் நாடாள வேண்டும். ஆகவே மையமாக நாம் இருக்க வேண்டும். எந்த கூட்டம் நமக்கு கட்டுப்படுகிறதோ அந்த கூட்டத்தின் ஆசைகளின் மீது இவர்கள் சவாரி செய்கிறார்கள். மனித ஆசைகளை அடிப்படையாக வைத்து அந்த ஆசைகளின் மீது சவாரி செய்கின்ற தலைமை என்பது அம்மாவினுடைய தலைமை தான். இது நான் சொல்லுவது புதிய கருத்து. இந்த கருத்து, இந்த பார்வை, இந்த ஆய்வு நீங்கள் கட்சியில சேரும்போது தெரியலையா, அல்லது இப்போதான் 2011க்கு பிறகுதான் அந்த அம்மாட்ட வந்த குணமா? தெரியல. உள்ள வந்த பிறகுதான் இது முழுமையாக எல்லா மந்திரிகளும், 33 மந்திரிகள் இருக்கிறார்கள். இந்த 33 மந்திரியில் 1-2 பேர் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும், எனக்கு தெரியவில்லை. ஆனால் பெரும்பாலும் அரசியல் என்பதே
முன்பெல்லாம் கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு உள்ளே வருகிறான். சுதந்திர போராட்ட காலத்தில் ஐடியாலஜிக்கல் ஏஜ். நீங்க அதிமுகவுடைய எந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்டு சேர்ந்தீங்க? இல்ல, நான் சேருகின்ற போது ஈழம் பற்றிய கருத்தில் அம்மாவோடு சேர்ந்து இணைந்திருந்தேன். அது இருக்கட்டும். இல்ல ஈழம் பற்றிய பார்வை ஈழம் பற்றிய பார்வை அம்மாவுக்கு 2009 தான் மாறுது. இல்ல, அந்த 9 தான் நான் போயிருப்பேன். எனக்கு நினைவில்லை. இங்க பாருங்க, 9, 10, 8 அதல்ல. நீங்கள் இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் சாதாரண ஆட்களிடம் வைத்துக் கொள்ள. உங்களை மாதிரி அசாதாரணமான ஆட்கள் தான் நான் கேட்கிறேன். இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னு நான் சொல்ல வர்றேன். நீங்க சொன்ன உங்களுக்கு என்ன வேணும்? அதாவது முந்தியே இருந்தது, ஏன் போனீர்கள்? நான் எதை அடைவதற்கு போனேன் சொல்லுங்கள். இல்ல, நீங்க தான் சொல்லணும். அத ஏன்னா இல்ல, நீங்க சொன்ன நீங்க எதை தெரிந்தது போல் கேட்கிறீர்கள். எதை அடைவதற்கு உள்ளே போனேன் சொல்லுங்க. நீங்க பிறகு பேட்டியை வைத்துக் கொள்ளலாம். எதை அடைவதற்கு நான் போனேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அதாவது நான் இதையெல்லாம் அறிந்துதான் போனேன் என்றால் எதை அடைவதற்கு போனேன் என்று சொல்லுங்கள். 5 ஆண்டு வரை கிடைக்காமல் போன அமைச்சர் பதவி. உங்களுக்கு யாரையும் உங்களுடைய இயல்பிலேயே யாரையும் கேவலமாக சிந்தித்து பார்க்கின்ற மனிதன் அடிப்படையில் தன்னலமானவன். ஒரு நாளும் என்னுடைய முயற்சி அப்படி கிடையாது. நான் தெளிவாக கேட்பது, நீங்கள் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு மனிதனும் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஒரு கட்சியில் சேர்கிறான். சரி, நீங்கள் கேட்பதற்கு நான் பதில் சொல்கிறேன். அடைய வேண்டியது மந்திரி பதவி என்றால் நான் 10 நொடியில் அதை அடைந்திருப்பேன். ஏனென்றால் இவர்களை விட அதிகமாக வளைய எனக்கு தெரியும், இவர்களை விட மிக சிறப்பாக பாராட்ட எனக்கு தெரியும். ஆனால் அதை அடைவதற்குரிய வழிமுறைகள் பாலூற்றி எம்எல்ஏ ஆனவனுக்கு தெரிந்திருக்கிறது என்று சொன்னால் எனக்கு தெரியாது என்பது பொருள் இல்லை. ஆகவே நான் அதை அடைந்திருக்க முடியும். அமைச்சர் பதவியை அடைவதென்றால் இந்த கட்சியில் எப்படி அடைவதோ அப்படி எல்லாருக்கும் அடைய தெரிகிறது. எனக்கு என்ன அடைய தெரியவில்லை சொல்லுங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த ஆதங்கமோ அப்படிங்கிற சந்தேகம். நான் சொன்னதுக்கு இப்ப நீங்க சரியான பதில் பேசுறமா நினைச்சு பார்த்து பேசுங்க. இல்ல பாருங்க, நீங்க என்ன கேட்டீங்க, மந்திரி ஆவதற்கான வித்தை இதுவென்று இவர்கள் கருதினால் அந்த அத்தனை வித்தையும் அறிந்தவன் நான் ஏன் அது செய்யாமல் இருக்க வேண்டும், நான் செய்திருக்கலாம் அல்லவா அப்படிங்கறத நீங்க கேட்கறது. பாருங்க, நான் சொல்ல வர்றேன், தெளிவா புரிஞ்சு. எல்லா மனிதனுக்கும் தப்பும் செய்வதற்கு தெரியும், சரியானதை செய்வதற்கும் தெரியும், திருடுவதற்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன ஒன்னும் சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வந்தேன்னு கேள்வி கேளுங்க. சும்மா சொல்ல வந்த கேள்விதான் கேட்கிறீர்களே தவிர கேட்ட கேள்விக்கு பதிலை நீங்கள் விரும்பவில்லை. திருட்டு எல்லாருக்கும் எளிதானது, பாடுபடுவதுதான் அரியது. திருட்டை நாம் கடைபிடிக்காததற்கு காரணம் அது தொடர்பாக தான் என்னுடைய கேள்வி. என்னன்னா, இந்த அமைச்சர் பெருமக்கள் இன்னைக்கு என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம், அவருடைய பாராட்டு உரைகள், அவருடைய புகழுரைகள். நீங்க அந்த ஏன் நான் மந்திரியாக விரும்பினேன் என்பதற்கு பதில் தெரிந்து கொண்டு விட்டீர்களா? நீங்கள் மந்திரியாக விரும்பல, நீங்க சொன்ன வார்த்தை மந்திரியாக வித்தை எனக்கு தெரிந்தும் நான் அதற்கு முயற்சிக்கவில்லை அப்படிங்கறத உங்களுடைய பாயிண்ட். நீங்க சொன்னீங்க 5 ஆண்டுகள் நான் மந்திரியாக விரும்பவில்லை என்கின்ற ஆதங்கத்தில் தான் நான் இப்பொழுது எதிர்த்து பேசுகிறேன் என்று சொல்லி. விரும்பவில்லை, ஆக்கப்படவில்லை என்பதனால். ஆக்கப்படவில்லை என்பதனால் தான் நான் எதிர்த்து பேசுகிறேன் என்பது உங்களுடைய கருத்து. என்னுடைய கருத்துல வைக்கக்கூடிய விமர்சனம் என்னுடைய பாயிண்ட் அல்ல. அப்புறம் யாருடைய பாயிண்ட் வைக்கிறீங்க? உங்க ஏன் பழக்கறிப்பா திடீர்னு இவ்வளவு கோவப்படுறாருன்னா ஒரு காரணம் பேசி பழகிறீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு நான் பேசுகிற மனிதர்களிடையே உங்களோட பேசுகிற போதுதான் எனக்கு மண்டை காய்கிறது. ஏனென்றால் உங்களை எங்கே பிடிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. கேட்டு மட்டும்தான் பழக்கம். உங்களுக்கு கேள்வியை கேட்டுவிட்டு பதில் கேட்பதற்கே பொறுமை இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் மந்திரியாவதுதான் என்னுடைய விருப்பம் என்றால் அதை அடைவது என்னுடைய நோக்கமாக இருக்குமா, வேறு ஒன்று நோக்கமாக இருக்குமா? நான் 5 ஆண்டுகள் எதிர்வினையே ஆக்கிக் கொண்டு நான் மந்திரியாக முடியுமா? இது ஒரு முட்டாளுக்கு தெரியாதா? இது எனக்கு புரியாதா? நான் மந்திரியாவது நோக்கம் என்றால் நான் சித்திரையை ஏன் நீ திருவள்ளுவர் ஆண்டோடு இணைக்கவில்லை என்று நான் கேட்பேனா? ராஜாராமனுடைய அறிவுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழ் அறிவா என்று நான் கேட்பேனா? இவையெல்லாம் மேடையில் கேட்கப்பட்டவை, ஓராண்டில் கேட்கப்பட்டவை. நீங்கள் அடைவதற்கான இலக்கு அதுதான் என்றால் மந்திரி ஆகக்கூடாது என்று நினைக்கிறேனா, காரில் ஏறக்கூடாது என்று நினைக்கிறேனா, மெத்தையில் படுக்கக்கூடாது என்று நினைக்கின்றேனா என்பது வேறு. ஆனால் அந்த மெத்தையில் படுப்பதற்கு எதையும் செய்ய தயாராக இருக்கின்றேனா என்பது வேறு. தன்னந்தனியாக போராடி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சொல்ல, இல்லை 1.5 கோடி தமிழர்களின் பிரதிநிதி என்று அவர்கள் சொல்ல நினைவில்லை. நீங்க இப்ப நேரம் சொல்லுங்க, எந்த அடிப்படையில் நான் அதை விரும்பினேன் என்பது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களின் ஒரே பிரதிநிதி மாண்புமிகு புரட்சித் தலைவி இதயம் டாக்டர் அம்மா என்று நீங்கள் உங்களுடைய வாயால சொன்னீர்கள். அமைச்சர் பெருமக்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொரு நீங்க சொல்ல என்ன பேசி இந்த மாதிரி எதையாவது 4 எடுத்து வச்சுக்கினே இதையே பேசிக் கொண்டிருந்து உங்களுக்கு பழகி போய்விட்டது. இப்பொழுது நீங்கள் மந்திரியாக நான் ஆக்கப்படவில்லை என்பதற்காக கோவப்பட்டேன் என்பது இப்பொழுது முடிவு செய்வோம். மந்திரியாக ஆக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இருந்திருந்தால்
அதற்கு எப்படி நான் நடந்து கொள்வேன்? 33 மந்திரிகளுக்கு மந்திரியாக தெரிந்திருக்கிறது, 20 பேர் மந்திரியாக இழக்க தெரிந்திருக்கிறது. நான் ஏன் அதை அடைய முடியாது என்று கருதுகிறீர்கள்? என்னுடைய பதில் வியப்புக்குரிய விஷயம்னா, உங்களுக்கு அறியாமை இருந்ததா, இல்லாட்டி நீங்க எல்லாம் சரியாயிடும் நினைச்சீங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே சொன்னது போல வரையறுத்து பேசுங்கள். ரொம்ப வரையறுத்தான் சொல்றேன். இந்த தமிழகத்துல அதிமுக ஆட்சி மிக மோசமாக இருந்தது என்று கடுமையான குற்றச்சாட்டுக்கு உள்ளானதே 91, 96 தான். அப்பதான் ஹெலிகாப்டர் போகும்போது தமிழகத்துல போக்குவரத்து தரைவழியில போக்குவரத்து நிறுத்தப்பட்ட விமர்சனம் வைக்கப்பட்டது. திமுக தலைவர் கருணாநிதியே எடுத்துக்க, நீங்க பழைய விஷயத்தையே பேசிக்கிட்டீங்க, ஒரு 5 விஷயத்தை எடுத்து வச்சுக்குவீங்க. இதை தவிர உங்களுக்கு கேள்வி கேட்க தெரியாது. நான் சொல்றேன், இப்ப புதிய நிலை இருங்க, நான் புதிய நிலை ஒன்று சொல்றேன். இல்ல, நான் ஒரு நிமிஷம் முடிச்சிருங்க. என்னுடைய கேள்வி இல்லங்க, நான் சொல்வது இல்லங்க, என்னுடைய நான் சொல்றது பிறகு கேள்வி இருந்தால் கேளுங்கள், கேட்காமல் இருங்க. சென்ட்ரலைஸ்டு கரப்ஷன் என்பதுதான் இன்றைக்கு நாம் அம்மாவினுடைய ஆட்சியில் கண்ட புதிய நிலை. நீங்கள் அவர்கள் தொடக்கத்தில் இருந்தது எப்படி என்று எனக்கு நெருங்கி பழகி தெரியாது. ஒரு அளவுக்கு தான் தெரியும். 2011 ஈழம் பற்றிய கருத்து ஒருமைப்பாட்டில் அவர்களோடு சேர்ந்து ரொம்ப கடுமையாக நான் இந்த ஈழம் பற்றிய கருத்து தான் என்னை பல கட்சிகளுக்கு மாற வைத்தது. நெருக்கடி நிலை பற்றிய கருத்து தான் என்னை ஜனதாவிலும் பழைய காங்கிரசிலும் ஊன்ற வைத்தது. இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு புரியாது. சாதாரண ஆசாபாசங்களின் மீது நான் உருவாகி வளர்ந்தவன் இல்லை. காரைக்குடி குடிநீர் போராட்டத்துக்கு 19 நாட்கள் இருந்திருக்கேன். தெரியும். சாவின் விளிம்பு உங்களுக்கு தெரிந்தால் போதாது, நான் சொல்வதை வாங்கிக் கொள்ள வேண்டும். எதற்காக நான் சொல்றேன்? இல்ல, தன்னலமே அடிப்படை என்றால் இருங்க, நான் பேசுவதை நீங்கள் கேட்கவில்லை என்றால் நான் உங்களோட தொடர்ந்து ஒரு உரையாக தொடர முடியாது. அப்படியெல்லாம் பேச முடியாது. நான் சொல்வது, நீங்கள் ஒரு தன்னலமே அடிப்படையான மனிதன் என்றால் 19 நாள் நான் உண்ணாவிரத நோன்பு இருந்திருக்க மாட்டேன். ஒரு ஊரினுடைய நன்மைக்காக அவன் 19 நாள் உண்ணாவிரத நோன்பு இருப்பது, 10 தடவை சிறைக்கு போவது, தடியடிக்கு உள்ளாக்குவது, ஊரை விட்டு 21 நாள் அப்புறப்படுத்தி வைக்கப்படுவது, இப்படிப்பட்ட ஒரு போராளியாக வளர்ந்தவன் ஆரம்பத்திலேயே அதிமுகவுக்குள் நுழைந்து எம்ஜிஆர் காலத்திலேயே நாம் மந்திரியாக ஆகியிருக்க வேண்டியதானே. நான் அழைக்கப்பட்டவன் எம்ஜிஆரால். ஆனால் நான் எம்ஜிஆரிடம் நுழைய முடியாமல் போனதற்கு காரணம் நெருக்கடி நிலையை அவர் ஆதரித்தார் என்பதுதான். இடையில ஒரு கேள்வி வைப்ப, நீங்க திருப்பி சண்டை. நெருக்கடி காலத்தை ஆதரித்தார் என்பதற்காக அதிமுக சேர முடியவில்லை என்று சொன்னால், நெருக்கடி நிலைக்கு பிறகு திமுகவோட கூட்டணி அமைத்த, திமுக காங்கிரஸோட கூட்டணி அமைத்த திமுகவோட நீங்கள் எப்படி சேர்ந்தீர்கள்? அது உங்களை மாற்றலையா? நீங்க இன்னைக்கு அதிமுக என்ன பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீங்க? நான் எப்படி முடிவுகளை எடுத்தேன், எப்படி ஒரு எம்ஜிஆரால் அழைக்கப்பட்ட போது நான் இந்த கட்சிக்கு வந்திருந்து அடைய வேண்டியதை அடைந்திருக்கலாம். நமக்கு நீங்கள் பேசுவது அதல்ல, மறுபடியும் திமுக அரசியலுக்கு போகிறீர்கள் அதல்ல. இல்ல சார், நீங்க அடைய வேண்டியதை இந்த நான் மீண்டும் சொல்லுகின்றேன். இல்ல போங்க, நான் பேச இல்லங்க. நீங்க போற போது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா சொல்றீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு உண்மை தன்மை இருக்குதான்னு ஒரு மறுபண்ண மக்களுக்கு நியாயமான பார்வை தெரியும். உண்மை தன்மை இல்லாத நெருக்கடி நிலையை எழுத்திருக்கவில்லையா? அதான் உண்மைதான், மறுக்கல. நெருக்கடி நிலையை எம்ஜிஆர் ஆதரித்துதான் அதிமுக பக்கம் உங்களுடைய சேரவிடாமல் தடுத்தது அப்போது அப்படிங்கிறது உண்மையா இருந்தா, அதே நெருக்கடி நிலைக்கு பிறகு இந்திராவோட கூட்டணி அமைத்த திமுக எப்படி சேர முடிந்ததுன்னு கேட்கிறேன். நெருக்கடி நிலை அங்க தொந்தரவா இல்லையா உங்களுக்கு? திமுகவில் இருந்தவர் பல கருப்பையா, மதிமுகவில் இருந்தவர் பல கருப்பையா, ஜனதாவில் இருந்தவர் பல கருப்பையா? காரணம் சொல்ல வந்தேன். ஏனென்றால் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறது. ஒரு கொள்கையை பற்றி நின்றேன், இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஒரு கொள்கையை பற்றி நின்றேன். நெருக்கடி நிலை என்பது மிகப்பெரிய கொள்கையாக இருந்தது. எம்ஜிஆரோடு சேர மறுத்து காமராஜரோடு இருந்தேன். ஒரு பக்கம் இருக்கட்டும், காமராஜர் மறைவுக்கு பிறகு நெருக்கடி நிலைமை எதிர்த்து நின்றேன். பிறகு இந்த நாட்டினுடைய இரண்டாவது கான்ட்ரடிக்ஷன் என்பது ஈழம். அப்பொழுது மொரார்ஜி தேசாய் இந்த நாட்டின் தலைமை அமைச்சர், நான் அந்த கட்சியில் மாநில செயலாளராக இருக்கிறேன். சேலத்திற்கு அவர் வருகிறார். அவர் ஜெயவர்தனாவை ஆதரித்து பேசுகிறார். ஈழத்தமிழருக்கு எதிராக அவர் கருத்து சொன்ன பிறகு நான் சொன்னேன், அவருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். பிறகு நான் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்து விட்டேன். உங்களுக்கு என்ன கேட்க தெரியும் என்றால், மொரார்ஜி தேசாயை இவ்வளவு உயர்வாக பேசினீர்களே, மீண்டும் மொரார்ஜி தேசாயை அப்படித்தான் பேசுவீர்கள். மொரார்ஜி தேசாயை எடுத்து தீர்மானம் போட வேண்டும் என்று சொல்கிறீர்களே என்று கேட்பீர்கள். கேட்க மாட்டேன். நான் கேட்காத நீங்க கேட்டா சொல்றீங்க. நான் என்ன கேட்பேன், மொரார்ஜி தேசாயுடைய ஜனதா கட்சி சரியாக செயல்படவில்லை, ஈழ பிரச்சனையில் மாற்று கருத்து கொண்டிருக்கு என்று வெளியேறிய நீங்கள் பிரபாகரனுக்கு கடைசி வரைக்கும் பணம் கொடுத்து உதவி, ஈழப்போருக்கு எல்லா இடத்துலையும் விடுதலை புலிகளிலிருந்து பயிற்சி கொடுக்கிற வரைக்கும் ஆதரவு தெரிவித்த எம்ஜிஆருக்கு ஆதரவு தெரிவிக்காமல், எம்ஜிஆரிடம் ஆதரவு தெரிவிக்காமல் கருணாநிதி திமுகவிடம் போனது ஏன் கேட்பேன். இல்ல, அந்த பரிவு எனக்கு வந்தது. எம்ஜிஆரிடமும் உழட்டம் இருந்தது, கருணாநிதியிடம் உழட்டம் இருந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு மணி நேரம் பேட்டிக்குள்ள அடங்காது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் எம்ஜிஆரிடம் பரிவு கொண்ட காரணமே அவர் பிரபாகரனுக்கு ஆதரவாக இருந்தார் என்பது. ஆனால் கருணாநிதியும் ஆதரவாகத்தான் இருந்தார். இது ஒரு பக்கம் நடந்தாலும் இதை முடிவு செய்வதற்குரிய தருணம் அதுவாக இல்லை. ஈழம் பற்றி இவர்களோடு சார்ந்துதான்
கருணாநிதியோடும் சார்பாகத்தான் இருந்தேன், எம்ஜிஆரோடும் நேரடியாக. அப்பொழுது எல்லாவற்றிலும் மதுரை முத்துவோடு சார்பாக இருந்தேன், நெடுமாறனோடு சார்பாக இருந்தேன். நெடுமாறனை விட இந்த கொள்கைக்கு உறுதியாக நின்ற இன்னொரு மனிதனை பார்க்க முடியாது. வைகோவோடு எல்லாரோடும் சார்பாக இருந்தேன். ஆகவே அவர் இவ்வளவு கட்சிகள் மாறவில்லை. நெடுமாறன் அவர்கள் இவ்வளவு கட்சிகள் மாறவில்லை. கட்சி மாறினால் என்ன, மாறாவிட்டால் என்ன? உங்களுக்கு இது ஒரு பெரிய குறைபாடு. என்ன குறைபாடு இல்ல, நான் என்ன சொல்றேன், என்ன கேள்வி என்ன, நீங்கள் வந்து ஒவ்வொரு சமயம் கொள்கையை நீங்கள் கேள்வி எனக்கு புரியும், உங்களை மாதிரி இல்ல. உங்களுடைய கேள்வி எனக்கு தெரியும். ஒரு கொள்கையை பற்றி இருக்கின்ற போது ஒரு நிறுவனத்தின் சார்பாக போகலாம், அந்த கொள்கை நிறைவு பெற்று விடலாம். நோக்கம் நிறைவேறிய காரணத்தினாலே அந்த இயக்கத்தின்பால் நாம் அந்த இயக்கத்தை விட்டு வேறு ஒரு நோக்கம் பற்றி போகலாம். அல்லது ஒன்றில் இருந்தால் அதிலேயே இருக்க வேண்டும் என்பது ஒரு மடமையான சிந்தனை. அப்படி நான் சொல்லவே உங்களுக்கு ஒரு கட்சி இருப்பது. அவர் தான் சொன்னார் 40 வருஷமா என்னுடைய கேள்வி உள்வாங்கிட்டு இது உங்களுக்கு சரியான கேள்வியான்னு சொல்லுங்க. நான் கேட்கிறேன், கேள்வி உங்களுக்கு தான் சரியான கேள்வி. ஏன் ஒரே கட்சியில இருக்கீங்கன்னு கேட்கல, ஏன் ஒரே கட்சியில இல்லன்னு கேட்கல. ஒவ்வொரு கான்ட்ரடிக்ஷன் பத்தி சொன்ன கருத்துக்கு முடிவு வந்துச்சா? நான் கான்ட்ரடிக்ஷன் உங்களுடைய கான்ட்ரடிக்ஷன் உங்கள்ட்ட தான் இருக்கும் நான் சந்தேகப்படுறேன். கான்ட்ரடிக்ஷன் பற்றிய தியரியில ஒரு கட்டத்தில் ஈழம் பற்றிய சிக்கல் வந்தபோது நான் நடுநிலையிலிருந்து பல பேரோடு தொடர்பு கொண்டேன். பிறகு கருணாநிதியிடம் ரொம்ப நெருக்கமானேன். கருணாநிதி அந்த கொள்கையில் சரியாகத்தான் இருந்தார். தீவிரமா இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இருந்து திரு பழனிமாறன் அத்தனை பேருமே ஈழப் பிரச்சனையில மிகப்பெரிய துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டுவது திரு கருணாநிதி தான். நீங்கள் அவர் தான் சிறப்பாக செயல்பட்டார்னு சொல்றீங்க. இதுதான் முரண்பட்ட பார்வையா இருக்கான்னு நான் கேட்கிறேன். இப்ப நான் சொன்னேன், அப்படி கருணாநிதி வாழ்க்கையில் செய்த ஒரே தவறு, பெருந்தவறு. பல தவறுகள் எல்லா மனிதர்களும் செய்வார்கள், நான் செய்வேன், நீங்கள் செய்வார்கள், அதல்ல. பெருந்தவறு என்பது ஆட்சியில் இருந்தபோது ஒரு நெருக்கடி கொடுக்க தவறிவிட்டார். தான் ஏமாற்றப்பட்டோம் என்று அவர் சொல்லுகிறார், அது வேறு. ஆனால் ஆட்சியில் இருந்தபோது ஏமாற்றப்படுவதற்கு அவ்வளவு பெரிய தலைவர் இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு பெரிய இனம் அதனால் அழிந்து விட்டது. கருணாநிதியை போன்றவர்கள் நெருக்கடி கொடுத்திருந்தால் சோனியா காந்தியால் சிங்களவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்க முடியாது என்கின்ற கோபம்தான் கருணாநிதியை விட்டு விலகுமாறு செய்து, பிறகு அந்த காலகட்டத்தில், அதற்கு அடுத்த காலகட்டத்தில் அம்மா அவர்கள் ரொம்ப கடுமையாக, எப்பொழுதும் இந்த அரசியல் எப்படி நடக்கிறது என்றால், கருணாநிதி கொஞ்சம் தளர்ந்திருந்தால் அம்மா அவர்கள் அந்த கொள்கையை இருக்க பற்றிக் கொள்வார்கள். எனக்கு இவர்கள் என்ன அதெல்லாம் என்னுடைய கருத்து என்ன என்றால், ஈழம் பற்றிய அந்த நிலைப்பாட்டில், பிரபாகரனுக்கு ஆதரவாக ஈழம் பற்றிய அந்த நிலைப்பாட்டில் அம்மா அவர்கள் ஊன்றி நின்றது எனக்கு இசைவாக இருந்தது. அப்பொழுது அவர் வந்தது 2009க்கு பிறகுதான் திரு தாப்பாண்டியன் உள்ளிட்டவர்கள்லாம் பேசிதான் ஈழப் பிரச்சனையை நம்ம வேற மாதிரி அணுகணும்னு சொல்லி, அதன் பிறகுதான் ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாம் அவங்க துணை நின்று, அதன் பிறகுதான் சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றலாம். நீங்க வேற இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகிட்ட சொல்லுங்க. அதற்கு கருணாநிதி அதெல்லாம் கிடையாது. கருணாநிதி கொஞ்சம் தளர்ந்திருக்கிற நிலைமையில் அம்மா அவர்கள் அதற்கு முன்னால் பிரபாகரனை எதிர்த்தார்கள், மற்றவற்றையெல்லாம் செய்தார்கள், சாவதை இயற்கை என்று சொன்னார்கள். அதையெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் இப்ப பெருசு இல்லை. இப்பொழுது அந்த காரியத்தில் அவர்கள் முனைந்திருக்கிறார். வேற இடத்துக்கு போறிய ஒரு இடத்தை நோக்கி சொல்றேன். அப்ப ஒரு கேள்வி, இப்போ நீங்க ஒரு 5 நிமிஷம் பேசுறீங்க, குறுக்கிடாமல இருக்கு. அப்படி இப்போ நம்ம என்ன ஏதாவது ஒரு முடிவு வரணும் இல்லையா? ஏன்னா நீங்க நான் கேட்டுட்டே போக, நீங்க பதில் சொல்லாமலே தாவோயிசம் போக, மொராஜி தேசாய் இப்படி போயிட்டே இருந்தா போக முடியாது. ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ஒரு 3 நிமிடம் எடுத்துங்க, 5 நிமிஷம் எடுத்துங்க, நீங்க சொல்லும் போது நான் அப்புறம் துணை கேள்வி கேட்கிறேன். அப்படி போமா? சரி, ஓகே. நான் கேட்கிறேன், இப்ப நான் கான்ட்ரடிக்ஷன் முடிச்சேன். இப்ப நான் கேள்வி வச்சிருக்கேன். மீண்டும் அம்மா அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்கின்ற நிலையில் நான் அவர்களோடு சேர்ந்து ஈழப் பிரச்சனையில் ஏராளமான கட்டுரைகள் எழுதினேன். இந்த ஈழம் பற்றிய நிலைப்பாட்டில் மட்டும்தான் நான் வரிசையாக இடம் மாற வேண்டிய கட்டம் ஏற்பட்டது. நான் கொள்கை மாறவில்லை, கொள்கலங்கள் மாறின, தலைவர்கள் மாறினார்கள். ஆனால் என்னுடைய தத்துவம் மாறவில்லை. என்னுடைய அரசியல் வாழ்க்கை நீங்கள் ஆராயுங்கள். எப்பொழுதாவது ஈழத்திற்கு எதிராக ஒரு வார்த்தை என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பாருங்கள். அரசியல் வாழ்க்கையை ஆராயுங்கள். காந்திய கேட்ட தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற அப்புறம் பேசுங்க. காந்தியத்திற்கு மாறாக நான் நடந்திருக்கிறேன் என்று என்னுடைய எழுதி காட்டுங்கள். ஆகவே எதையெல்லாம் நான் கொள்கை என்று சொன்னேன், சோசியலிசத்திற்கு மாறாக இன்றைக்கும் நான் குரோனி கேபிட்டலிசத்துக்கு எதிரானவன். ஆனா அம்மாவுக்கு குரோனி கேபிட்டலிசத்தை பற்றி கவலை இல்லை. நான் எல்லாவற்றையும் பற்றி கவலைப்படுகின்ற ஒரு கட்சிக்குள் இருக்க முடியாது. எமர்ஜென்சி சரி, ஜனதா, ஈழம், கருணாநிதி, அதில் தளர்ச்சி, அடுத்த நிலை அம்மா, இப்படிப்பட்ட நிலைகள் தான் என்னிடம் காணப்பட்டிருக்கிறேனே தவிர, நீங்கள் எந்த கொள்கையை எடுத்துக்கொண்டீர்களோ அந்த கொள்கைக்காக வலம் வந்து கொண்டே இருக்கிறேனே தவிர, அந்த கொள்கைக்கு மாறானவர்களோடு அந்த காலகட்டத்தில் நான் இயங்கியதில்லை.
இவர்கள் முரண்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் முன்னொரு காலத்தில் விடுதலை புலியாக எதிர்த்திருப்பார்கள். பின்பு எல்லாருக்கும் காலநிலைக்கு ஏற்றவாறு செயல்படுகின்ற பழக்கம் தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கொள்கையில் நாம் செயல்படுகின்ற போது அந்த அழுத்தம் எங்கிருக்கிறதோ பழக்கருப்பை உள்பட அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அப்பதான் கொள்கையில் இருக்க முடியும். ஈழத்திற்கு செயல்படும் போது சோசியலிசத்தின் மீது நம்பிக்கை இல்லாத தலைவரோடு செயல்பட்டிருக்கிறேன். சோசியலிசத்துக்கு செயல்படுகின்ற போது நாம் வேறொரு கருத்துடையவர்களோடு செயல்பட வேண்டும். அதை எல்லா கொள்கைகளும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படி ஒரு அமைப்பு எனக்கு கிடைக்கவில்லை. திரு கருப்பையா, இது உங்களுக்கு நீங்க சந்திக்கக்கூடிய முதல் நேர்காணல் அல்ல இது. நீங்க ஒவ்வொரு கேள்விக்குமே 1930 1920 தெரியுமா ஒரு தத்துவம் இந்த நேரமா எனக்கு கொடுங்களேன், இந்த நேரமா எனக்கு கொடுங்களேன். கேள்வியை முறையா கேட்கணும். அதாவது வாங்கி கொண்டு கேட்க இனிமே கத்துக்கிறேன் நான் என்ன கத்துக்குங்க. நிச்சயமா என்னன்னா இது வெறுமனே ஒரு பேச்சாகவே போயிருமோங்கிற கவலையில நான் கேட்கிறேன். இந்த கேள்வியை நீங்க எதுவுமே உள்வாங்காம அந்த கேள்விக்கு அனுமதியே கொடுக்காம நீங்களா பேசி உள்வாங்காதவன்னு சொன்ன ஒரே ஒரு ஆளு இல்ல. நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிற அந்த வார்த்தைக்காக. ஆனா என்ன அப்படின்னா கேள்வியே வராம வெறும் பதில் மட்டுமே வந்துட்டு அது உரையாடலா இருக்காது, ஒரு உரையா மட்டுமே இருக்கும். நான் முதலிலேயே சொல்லிவிட்டேன், என்னுடைய வாழ்க்கை என்பது நீங்கள் தீர்மானிப்பதற்கு அல்ல. நிச்சயமாக அடிப்படையில் நான் வாழ்ந்திருக்கிறேன். காந்தி அடிப்படையில், சோசியலிச அடிப்படையில், தனித்தமிழ் இயக்க அடிப்படையில், ஜனநாயக அடிப்படையில், ஈழ அடிப்படையில் நான் வாழ்ந்திருக்கிறேன். இதில் எந்த ஒன்றிலும் இன்றைக்கு தனித்தமிழ் இயக்க காங்கிரஸ் கட்சி, ஜனதா கட்சி, திமுக, மதிமுக, அதிமுக இத்தனை கட்சிகள் மாறி இருக்கீங்களே, உங்களுக்கு கொள்கை பற்றிய தெளிவில்லையா? இல்லாட்டி அந்த எந்த கட்சிக்குமே கொள்கை இல்லையா? நான் சொல்லுகிறேன், அந்தந்த கொள்கையை பின்பற்றுவதற்கு யார் யாரை எந்தெந்த காலத்தில் பின்பற்றினோ அந்தந்த கொள்கையை நான் அந்த இடத்தில் பேசுவதற்கு தடையாக இருந்திருந்தால் நீ வேறு நோக்கத்திற்கு போனா என்று சொல்ல முடியும். ஜெயலலிதாவோடு இருந்தபோது நான் கடுமையாக ஈழம் பற்றி பேசினேன். ஈழம் என்கின்ற சொல்லையே அதிமுகவில் பயன்படுத்திய ஒருவன் நான் தான். அம்மா அவர்கள் இலங்கை தமிழர்கள் என்றுதான் சொல்வார்கள். நான் ஈழம் என்றுதான் எழுதுவேன். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? யாருமே உங்களுடைய ஈழப்பற்ற கேள்வி கேட்காத விஷயத்துல மாறி மாறி பேசிட்டு ஒரே இடத்துல சுத்திட்டு அர்த்தம் இல்ல. நான் உங்களுக்கு ஈழப்பற்ற நான் கேள்வி கேட்கிறேன். நான் கேட்கிறேன், 5 கட்சிகளும் கொள்கைகள் முரண்பட்டு கிடக்கிறது. 5 கட்சிகள் கொள்கை முரண்பட்டன. நான் சொன்னதை புரிஞ்சுக்க சொன்னேன். திரு பழக்கருப்பையா நிலையாக இருக்கிறார், கட்சிகள் தங்களுடைய கொள்கையை மாற்றிக் கொண்டிருக்கின்றன. அப்படியா? அல்ல, பழக்கருப்பையா நிலையாக இருக்கிறார், தன்னுடைய கொள்கையின் மீது ஊன்றித்தான் இருக்கிறார். அந்தந்த நிலைகளுக்கு ஏற்ற அழுத்தம் தரக்கூடிய அமைப்புகளை சார்ந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் செயல்படுகிறார். ஓகே, புரிந்ததா என்று சொல்லிவிட்டு நீங்க நன்றாக புரிந்தது ஐயா, நன்றாக புரிந்தது. என்ன புரிஞ்சு? என்னுடைய நிலைப்பாடு மாறவில்லை. ஆனால் அந்த நிலைப்பாடுக்கு ஏற்ற அந்த காலகட்டத்தில் அழுத்தம் தருகின்ற ஒரு அமைப்போடு நான் பங்கு கொண்டிருக்கின்றேனே தவிர பிறகு அந்த அமைப்பை விட்டு வெளியே வந்து விடு. ஓகே, அதிமுக உங்களை தொடர முடியாம செய்தது அங்க இருக்கக்கூடிய மையப்படுத்தப்பட்ட ஊழல். இந்த மையப்படுத்தப்பட்ட ஊழல் இல்லாத இயக்கம் இந்தியாவில் இன்று எது இருக்கிறது? இல்லை, இப்பொழுது நான் உள்ளே வந்து இந்த ஆட்சி முறையை நேரடியாக காணுகின்ற போதுதான் எனக்கு இந்த மையப்படுத்தப்பட்ட ஊழல் பற்றி கருத்து வருகிறது. ஊழல் இருக்கிறது என்று தெரியுமே தவிர கருணாநிதியை விட பிற ஆட்சிகளை விட சென்ட்ரலைஸ்டு கரப்ஷன் என்பது அதிமுகவில் தான் இருக்கிறது. நான் அம்மாவின் மீது மதிப்பு கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் வேறு வேறு காரணங்களுக்காக, அதெல்லாம் தனி அபிப்பிராயம். ஆகவே சொல்லுகிறேன், அத்தகைய நிலையில் கரப்ஷன் என்பது அறியாத ஒன்று. நான் ஊழலை பற்றி எல்லா நாடுகளிலும் கேள்விப்பட்டிருக்கிறேன். சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன். சாணக்கியன் காலத்தில் ஊழலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை பற்றி அறிந்திருக்கிறேன். ஊழலை ஒழிப்பதற்கு சாணக்கியன் முயன்ற முறைகளை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் உள்ளே வந்து பார்த்த பிறகுதான் ஒரு ஊழல் என்பது மையப்படுத்தப்பட்டு அது இட் ஹஸ் பிகம் எ சிஸ்டம். It is centralized. இல்ல, நான் நீங்க சொல்றது அப்படியே ஏற்கிறேன். Central figure is அம்மா. இல்ல, அதை ஏற்றுக்கொள். இத முதல்ல முடிவு செய்து கொண்டு அதன் மீது கேள்வி கேளுங்க. அதை நீங்க சொன்னது அப்படியே ஏற்கிறேன். நான் அதை முடிவு செய்யறதுக்கு நான் நீதிபதி கிடையாது. என்னுடைய கேள்வி என்னன்னா, அடுத்த பாயிண்ட், நீங்கள் சொன்னது போல மையப்படுத்தப்பட்ட ஊழலின் மைய புள்ளியாக இருப்பது ஜெயலலிதா. இப்படி மையப்படுத்தப்பட்ட ஊழல் இல்லாத இயக்கம் எதனும் அடையாளப்படுத்தினா மக்களுக்கு புண்ணியமா இருக்குமே கேட்கிறேன். நான் முதலிலேயே ஒன்று சொன்னேன், உங்களுக்கு அது பழக்கம் இல்லை. அதாவது ஒவ்வொரு கொள்கை அழுத்தம் காரணமாக ஒவ்வொருவரை பற்றி நிற்கின்றோம். அப்பொழுது நம்முடைய பிற கொள்கைகளை, நான் தனித்தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவன், எதற்காக ஜெயலலிதாவோடு சேர்ந்தா என்று கேட்டால் எனக்கு ஈழம் பற்றிய அரசியல் கொள்கையில் அவர்களுடைய அழுத்தம் தேவையாக இருக்கிறது. சார், நான் அதை கேட்கவில்லை. என்னுடைய கேள்வி, நான் திரும்ப சொல்ல பார்க்கிறேன். என்னுடைய கேள்வி, நீங்கள் சொல்லக்கூடிய மையப்படுத்தப்பட்ட ஊழல் இல்லாத ஒரு இயக்கம் இந்தியாவில் எது? இது போல இல்லை. சென்ட்ரலைஸ்டு கரப்ஷன் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போல இன்னொரு கட்சி நான் அறிந்ததில்லை. என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிந்து கொள்ள முயற்சிக்கிற விஷயம், இடதுசாரி இயக்கங்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஊழல் குறைந்த கட்சிகளாக இருக்கின்றனவா?
சொல்லலாமா அப்படி? இப்ப சொல்லுங்க. இப்ப என்ன அதான் சார் கேக்குறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஊழல் குறைந்த கட்சியா இருக்கிறீங்க. நேரம் முடிஞ்சா நீங்க பதில் நான் இன்னும் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. உங்களுடைய உரையை நான் பதிவு செய்யறதா பதிவு செய்ய தயாரா இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் கேள்வி கேட்க கூடாதுன்னா அதுக்கும் பிரச்சனை இல்ல. நான் தான் கேட்டேனே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஊழல் குறைவான கட்சிகள் தான். ஓகே, அந்த கட்சி அந்த சித்தாந்த மார்க்சியம் பற்றி நீங்கள் மிகப்பெரிய அளவில் பேசுனீங்க. அதனாலதான் அதிமுக கொள்கை பொறுப்பு இணைச்சலாளர் பதவியே உங்களுக்கு பறிக்கப்பட்டது. ஆமா. அப்ப அந்த கட்சியில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். எனக்கு தனித்தமிழின் மீது நான் பற்றுக்கொண்டவன். எதில் போய் சேர்ந்திருக்க வேண்டும். இப்படி நீங்கள் எனக்கு வழிகாட்டி கொண்டே இருந்தால் நான் தனித்தமிழின் மீது பற்றுக்கொண்டவன். என்னுடைய தனித்தமிழ் கொள்கையை செயலெளிதா என்றுதான் நான் எழுதுவேன். இந்த கட்சியில் என்னுடைய பெயரை ஜே என்று எழுதாமல் சே என்று எழுதினால் இந்த கட்சியில் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் வெளியே வருவேன். அந்த கொள்கையை கைவிட மாட்டேன். நான் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கொள்கைக்கும் நான் கொண்டிருக்கின்ற இன்னொரு கட்சி 100க்கு 100 உடன்பட்டு வருகிறதா என்று நீங்கள் கேட்டால் உடன்பட்டு வர முடியாது. என்னுடைய தனித்தமிழோடு வர முடியாது. அம்மா சோசியலிஸ்டா? அம்மா சோசியலிஸ்டா இல்லங்க. உங்களுடைய எந்த கொள்கையும் விடலைங்க. ஆனா நீங்க கொள்கை விடலைங்க. இப்ப அடுத்த கட்டம் நான் என்ன தெரியுமா? நீங்க எந்த கொள்கையை விட்டு நழுவியதாக நான் சொல்லவில்லை. இதெல்லாம் விட்டு என்னமோ பேசிக்கிட்டு ஏங்க. இதை விட்டுட்டு என்ன ஆராய்கிறதுக்கும் உங்களுக்கு தெரியல. நான் ஒரு பெரும் போராளியாக இருந்து இந்த கட்சிக்கு வந்தவன். வாழ்நாள் முழுவதும் போராளிக 10 தடவை சிறைக்கு போனவன். போலீஸ்காரனுடைய லத்தி சார்ஜை வாங்கி எலும்பு முறிந்தவன். இவ்வளவு பெரிய போராளியாக இருந்து இங்கே நீங்கள் என்ன குற்றச்சாட்டு சொல்ல வேண்டும் என்றால், மந்திரியாக ஆவது பெரிய நோக்கம் என்று நீங்கள் சொன்னால் மந்திரியாக ஆவது எளிதானது. ஒரு சாதாரண அறிவு கேட்ட ஒருவனுக்கு மந்திரியாக ஆக முடியும். நீங்க சாதாரண அறிவு கேட்டவன் யார சொல்றீங்களோ அதே மாதிரி இந்த சட்டசபையில போற்றி புகழ்ந்து பேசினவர் சார். நீங்க இன்னைக்கு இல்லன்னு சொல்றீங்க. 2011 சட்டமன்ற கூட்டத்துல ஒட்டுமொத்த உலக தமிழருடைய ஒரே தலைவி நீங்க தான் சொல்லி பாராட்டு வாங்குனீங்க சார். நீங்க இதுவா பேச்சு? நீங்க பேசுங்க சார். அன்னைக்கு நீங்க பேசிட்டீங்க 2011 பேச விடுங்க. 2011 ஆக சிறந்த தலைவி என்று நீங்கள் சொன்னால் உலகம் ஏற்க வேண்டும். 2014 உலகம் ஏற்க வேண்டும். நான் சொல்றேன். ஈழம் பற்றிய கருத்தில் அவர்களுடைய அழுத்தத்தை அவருடைய தலைமையை இன்று வரை மாறி இருக்கிறதா? ஈழம் பெற்ற பிரச்சனையில மாறி விட்டதாக சொல்கிறேன். நானா ஜெயலலிதா அவர்கள் ஈழ கொள்கையை தொடர்ந்திருக்கலாமே. அது இல்ல உங்களுடைய நோக்கமே. இல்ல இருங்க. ஈழம் இல்ல இங்க பிரச்சனையே. என்ன இப்ப பேசிக்கிட்டு ஈழம் பற்றிய பிரச்சனையில் அவர்களுடைய தலைமை சரியாக இருந்தது. இன்னமும் இருக்கிறது உங்களுடைய பார்வையில? ஐயோ, ஏன் அடுத்ததுக்கு போய் ஈழம் பற்றிய சரியாக இருந்தது. அது குறித்து பாராட்டுதல் எனக்கு இருந்தது. இருக்கட்டும். அதற்கு அடுத்த நிலையில் ஈழ பிரச்சனை என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு வலுவிழந்து விட்டது. இத்தகைய நிலையில் ஆட்சி குறித்த சிந்தனை மக்களுக்கு அது எப்படி போய் சேர வேண்டும் என்கின்ற சிந்தனை வருகிறது. இன்றைக்கு கான்ட்ரடிக்ஷன் என்பது ஒரு நல்ல ஆட்சி என்கின்ற நிலைக்கு வந்த பிறகு அந்த அமைப்பில் இருக்கின்ற நான் 4 ஆண்டுகளுக்கு முன்பு யாராவது ஒருவன் சித்திரை ஆண்டை திருவள்ளுவர் ஆண்டோடு இணைக்காமல் வடமொழி ஆண்டை வைத்துக் கொண்டிருக்கின்றோமே, இது என்ன நியாயம்? வடமொழிக்கும் தமிழனுக்கும் என்ன தொடர்பு என்று இந்த கட்சியில் இருந்து கேட்பானா சார்? நான் கேட்பானா சார்? அது வேற பிரச்சனை சார். நீங்க வெளியே வந்ததுக்கான காரணம் ஆட்சி உங்களுக்கு வசமா இல்ல. இங்க பாருங்க. இல்லங்க, நீங்க மையப்படுத்தப்பட்ட ஊழல் தானங்க சொல்றீங்க. நீங்க வேற ஒண்ணுக்கு போறிய மையப்படுத்தப்பட்ட ஊழலுக்கு தான் வர்றேன். அதனால அங்க எங்க நான் சொல்றேன், நீங்க காணாத விவாதம் இல்ல. எங்க நிக்க முடியும்? ஒரு பொருள் நிக்காம மாறி மாறி போயிட்டு இருந்தாங்க. மையப்படுத்தப்பட்ட ஊழல் நீங்க என்ன கேட்டீங்கன்னா மந்திரி ஆவதற்கு முயன்றீர்கள், அதான் கவலை உங்களுக்கு என்று சொன்னீர்கள். இல்லன்னு சொல்லிட்டீங்க சார். ஏற்றுக் கொண்டீர்களா சார்? நான் ஏற்கிறது இல்ல சார், மக்கள் ஏற்கிறதா சார் முக்கியம். நீங்க சொல்லி உங்க பதில் பதிவாயிடுச்சு. மக்கள் ஏற்கிறாங்க என்பதா முக்கியம். நான் ஏற்க முக்கியம் இல்ல. நான் ஏற்றாங்க ஒரு மந்திரி பதவி கொடுத்துட போறேன்னா என்னுடைய நோக்கம் அல்ல. அது முடிஞ்சு போச்சு. நான் அடுத்த மையப்படுத்தப்பட்ட ஊழலா இருந்தீங்க இல்லையா? மையப்படுத்தப்பட்ட ஊழலா இருக்கிறது இப்போதான் வந்ததா? மாற்று கட்சி ஏதேனும் இருக்கிறதா? மார்க்சியம் இருக்கிறதா? கம்யூனிஸ்ட் இருக்காங்கன்னு அது பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. அதுதான் நான் கேட்கிறேன். அடுத்த கட்டத்துக்கு வாங்கன்னு கேட்கிறேன். நாம் பல கட்சிகளை அறிந்தவன், பல தலைவர்களை அறிந்தவன். இவ்வளவு பெரிய ஊழல், மையப்படுத்தப்பட்ட ஊழல், ஊழல் ஒன்றே நோக்கமாக கொண்ட ஒரு கட்சியை நான் அறிந்ததில்லை. எந்த மட்டத்திலும் அந்த பணம் உள்ளிழுக்கப்பட வேண்டும். ஒரு டிரான்ஸ்பர், அந்த டிரான்ஸ்பருக்கு பணம் மந்திரி வாங்குகிறார். சாதாரண டிரான்ஸ்பர். இது கூட ஒரு வேண்டியவனுக்கு ஒரு மனிதர் திருநெல்வேலியில் ஒரு அதிகாரி இறந்து போனார். ஒரு லாரி டிரைவருக்கு 2 லட்சம் ரூபாய் அவருடைய வேலைக்கு, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற வேலைக்கு 2 லட்சம் ரூபாய் அவரை வாங்கி தர வேண்டும் என்று மந்திரி கடுமைப்படுத்தினார் என்பதெல்லாம் வெளிப்பட்டது. 70களில் சத்யநாராயணா என்ற ஒரு ஒப்பந்ததாரர் தற்கொலை செய்து கொண்டு இறந்தார். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும். எனக்கு
அறிந்த செய்திகளை சொன்ன. நான் இப்போ ஒன்று பேசிக்கொண்டால் நீங்கள் ஒன்று பேசுகிறீர்கள். அன்றைக்கு இல்லையா சேர சோழ பாண்டியன் காலத்தில் இல்லையா, சாணக்கியன் காலத்தில் இல்லையா, ஆகவே ஊழலை அனுமதிப்போம் என்பது உங்களுடைய முடிவென்றால் நான் அந்த அனுமதிக்க கூடாதுன்னு நானும் போராடுறேன். நானே புதிதாக நீங்கள் கண்டுபிடித்திருக்கீங்களான்னு கேட்கிறேன். நான் இது வந்து இருந்துட்டே இருக்கும்போது நீங்கள் அதோட உள்ளோட அங்கமா என்ன சொல்ல வர்றீங்க? அது ஏற்கனவே இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இருங்கள் என்று சொல்கிறீர்கள். 5 ஆண்டுகள் அங்கமா இருக்கும்போது தெரியலையா சொல்ல வருகிறேன்? நேரடியாக சொல்லுங்க. நேரடியாக சொல்றேன் சார், உங்களுக்கு புரியல சார். 5 ஆண்டு உள்ள அங்கமா இருந்தீங்களே, அந்த அமைச்சர் உங்கள்ட்ட கேட்டார் இல்லையா, உடனடியா ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கலாமே. இன்னும் ஒரு பொதுநல வழக்கு தொடரலாமே. அமைச்சர் என்ன மூலம் கேட்கிற பணம் கேட்கிறார், ஒரு டிரான்ஸ்பருக்கு பணம் கேட்கிறார், வழக்கு தொடர்ந்திருக்கலாமே. ஒரு சாமானியருடைய கோபம் உங்களுக்கு வந்திருக்கலாமே. ஏங்க இது ஏதாவது அர்த்தமுள்ள கேள்வியா? ஒரு கட்சியில் இருக்கின்றவன் அந்த கட்சி நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகின்ற காரியங்களை தான் செய்ய வேண்டுமே தவிர, சரி நீங்க என்ன சார்ஜ் பண்ணணும் தெரியுமா? அந்த அமைப்பில் நீயும் கொள்ளையடித்தாயே, நீயும் சுரண்டினாயே, நீ இல்ல நான் செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். எந்த ருசுவும் கிடையாது. ஏன்ட்ட ஆதாரம் இல்லாத விஷயங்கள் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பழக்கருப்பையோட வரலாறு என்ன தெரியுமோ அதை மட்டும் தான் சொல்லுவேன். பழக்கருப்பையா பற்றி தெரியாத விஷயம் நீங்க வழக்கு தொடுத்தீர்களா என்று கேட்கிறீர்களா? யோசனையோடு பேசுகிறீர்களா? இல்ல, எனக்கு இல்ல அந்த யோசனை இல்ல. நான் சொல்ல, நீங்க வந்து ரோசப்பட்டு கோவப்பட்டு வெளியே வர்றீங்க இல்லையா, இந்த கோவத்தை எப்படி நீங்க மெட்டீரியலைஸ் பண்ண போறீங்க, எப்படி நீங்க பயனா மாத்த போறீங்கன்னு நான் கேட்கிறேன். நீங்க வந்து உங்களுடைய கோவத்தை நீங்க மெட்டீரியலைஸ் பண்ணலாம்ல, நீங்க வழக்கு தொடக்கலாம்ல. ஊழல் நடந்திருக்கு உண்மையானால் எல்லாரும் சொல்றதுக்கும் ஒரு கிசு பேசுறதுக்கும் மத்தவங்க பேசுறதுக்கும் ஆதாரம் வேண்டும். ஆனால் அப்போ ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டுறீங்க. இல்ல ஆதாரம் என்பது அவர்களுக்கு மெட்டீரியல் எவிடன்ஸ் வேண்டும். ஆனால் நீங்கள் மோசமான ஆள் என்று எனக்கு தெரிகிறது என்பதற்காக நான் அந்த மோசமான ஆள் என்பதற்கான ஆதாரங்கள் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் திருடியதாக எனக்கு தோன்றினாலும் கூட அல்லது தெரிந்திருந்தாலும் கூட அதை வழக்கு தொடர முடியாது. கோர்ட் என்பது வேறு. ஒரு பொது மனிதன் பொது கருத்தை திரட்டுவதன் மூலம் அந்த தீமையை அகற்றுவதற்கு முனைகிறான். அதனால் அந்த அடிப்படையில் தான் கருணாநிதி அம்மா அகற்றுவதற்கு முனைகிறார்கள், அம்மாவை கருணாநிதி அகற்றுவதற்கு முனைகிறார். இத்தகைய கருத்துக்கள் அரசியலில் அப்படித்தான் நிலைக்குமே தவிர கோர்ட்டுக்கு போனியா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போனியா, இதெல்லாம் என்ன உங்களுக்கு? மார்க்சியம் பற்றிய மிகப்பெரிய மாற்று கருத்து கொண்டிருக்கக்கூடிய, மிகப்பெரிய சாதாரணமான பாராட்டுதலுக்குரிய கருத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அந்த இயக்கத்தில் நீங்க என்ன கேள்வி கேட்க வேண்டாம். விரும்பினீங்கன்னா நான் சில செய்திகளை சொல்ல வந்தேன், அதை சொல்றேன். நீங்க எனக்கு அதுக்கு பிறகு பேசிவிட்டு முடித்து விடுங்க, அவ்வளவுதான். நான் வந்து மந்திரியாவதையே நோக்கமாக கொண்டவன் இல்லை. நான் சொன்னேன். உங்களுக்கு இங்க நேர்காணல் சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்களா, உங்களுடைய உரையும் சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்களா? நான் ஏதாவது தப்பா எங்க ஆட்கள் ஏதாவது சொல்லிட்டாங்களா? நீங்க உளறீங்க. ஒரு அந்த கட்சியில் இருந்த இந்த கட்சியில் இருந்த எந்த கட்சி இன்னும் 100 முறை கட்சி மாறுவேன். தத்துவம் தான் மாறக்கூடாது என்று நினைக்கின்ற, தத்துவமும் காலத்தால் மாறும் என்று நினைக்கின்றவன் நான் சொல்கிறேன். மாற்றம் என்பது இல்லாதவர்கள் தான் அதிலேயே இருந்தேன், அதிலேயே ஒன்றில் தான் மாறாத. என்னுடைய குடும்பத்தில் பிறந்தேன், என்னுடைய குடும்பத்திலேயே நிலையாக இந்த பேட்டியை நீங்க பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து மாறக்கூடாது நான் ஒருபோதும் சொல்லல. நான் கேட்கக்கூடிய கேள்வி, மார்க்சியம் பற்றிய மிகப்பெரிய பாராட்டல் கொள்ளக்கூடிய நீங்கள் இங்கே போனீர்கள் அங்கே போனீர்கள் என்று சொன்னீர்கள். உங்களுக்கு இந்த அடிப்படையெல்லாம் தெரிந்திருந்தால் இதையெல்லாம் கேள்வியாக்கி இருக்க மாட்டீர்கள். இப்ப என்ன சொல்ல வந்தோம், இந்த அரசு அமைப்பை பற்றி நாம் பேச வேண்டியதை பேசாமல் நீ அங்கே போனாய் இங்கே போனாய் மந்திரியாக விரும்பினாய், ஆகவே அதையெல்லாம் ஆக முடியவில்லை. அதற்கு தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இவ்வளவு பெரிய போராளியாக வாழ்க்கையை தொடங்கிய நான் இந்த மந்திரியாவது பெரிய கடினமானதா? நான் ஆவதற்கு முயலவில்லையே. அப்படியானால் இந்த மனிதர்கள் என்னென்ன வழிமுறைகளை கையாண்டார்களோ அதை கையாண்டு நானும் ஆக வேண்டியதுதானே. நான் கொள்கை பரப்பு செயலாளராக ஆனேனே, எப்படி ஆக முடிந்தது? அம்மாவுக்கு நெருக்கமாக சமமாக உட்கார்ந்து உரையாடி இருக்கிறேனே, எப்படி ஆக முடிந்தது? ஏன் மந்திரியாக மட்டும் ஆக முடியவில்லை? காம்ப்ரமைசிவ் நேச்சர் இல்லாதவன் இவன். நாம் விரும்புகின்ற சிஸ்டத்திற்கு இவன் ஏற்புடையவன் இல்லை என்கின்ற காரணத்தினால் என்னை இதற்கு மேல் எந்த உயரமான இடத்திலும் தொடக்கத்திலிருந்து சித்திரை ஆண்டு பிறப்பில் நான் கூறிய கருத்திலிருந்து எல்லாவற்றிலும் அவர்கள் அஞ்சிய காரணத்தினால் என்னை அவர்கள் தள்ளி வைத்தார்கள் என்பதை தவிர மனிதர்கள் வெறும் ஆசாபாசங்களின் மீது மட்டும்தான் செயல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதுதான் உங்களுக்கு தெரியும். நன்றி. உங்களுடைய இல்ல நீங்க பேசுங்க, நான் கேட்டுறேன். நான் வந்து கேள்வி எதுவும் கேட்க விரும்பல. கேட்க வேண்டாம், நான் சொல்றேன் ப்ளீஸ். என்ன அவ்வளவுதான். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு இந்த பேட்டி தோல்வி அடைந்து விட்டது. அதனால நம்ம இதோடு முடிச்சுக்குவோம். போட்டதை போடுங்க, போடாத வெட்டுங்க. நன்றி திரு பழக்கருப்பா. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தை, உங்களுடைய நேரத்தை எங்களோட ஒதுக்குனதுக்கு நன்றி. உங்களுடைய போங்க இதுக்கு நன்றி வேற, இது ஒரு சடங்கு. போங்க நண்பர்களே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு கேள்வி கேட்ட நிகழ்ச்சியில் ஒரு வெளிநடப்பு நடந்திருக்கிறது. இதற்கு முன்னால் 2-3 முறை நம்முடைய நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கிறதா, நம்ம ஒளிபரப்பு அளவுக்கு சென்றது வந்து ஒரே ஒரு நேர்காணல் தான். புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநராக இருந்த திரு வீரேந்திர கட்டாரியா அவர்கள் தன்னுடைய கருத்தை முழுமையாக
பதிவு செய்ய விரும்பாமல் வெளிநடப்பு செய்தார் இந்த கேள்விக்கு நம்ம நிகழ்ச்சியில். அதை தாண்டி இன்னும் 2-3 சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் நம் நண்பர்களிடம் நாம் சமரசம் செய்த போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இருந்தார்கள். அதனால் வெளிநடப்பாக இல்லாமல் கருத்தாக பதிவு செய்யப்பட்டது. இன்று திரு பழக்கருப்பை அவர்கள் நாம் எவ்வளவோ தொடர்ந்து நம்ம முயற்சித்தும் கூட அவர்கள் தான் என்ன சொல்ல விரும்புகிறனோ அதில் ரொம்ப உறுதியாக இருந்தால் அதை நாம் கேட்பதற்கு முழுமையாக தயாராக இருந்தோம். அதே சமயம் நாம் துணை கேள்வி வைக்கும் போது அவர் இல்லை, உங்களுடைய கேள்விக்கான பதில் சொல்வதற்காக நான் இல்லை, நான் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையான கேள்விகள் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் அல்லது எல்லாத்தையும் வெட்டி விடுங்கள் என்று சொன்னால் நாம் விரும்பக்கூடிய விஷயம் மட்டுமே பதிவு செய்யக்கூடிய பழக்கம் நமக்கு அல்ல. நண்பர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். முற்று முதலான மாற்று கருத்து கொண்ட அத்தனை தலைவர்களுமே நாம் இங்கே அமர வைத்து நாம் விருந்தினராக அழைத்து வந்து அவர்களை முழுமையான மரியாதை செய்து அவர்கள் ஏற்கும்படியான விஷயங்களை மட்டுமே சொல்லி நான் பலமுறை பேட்டியிலே சொன்னது போல அவர்கள் வேண்டாம் என்று சொன்ன தவிர்க்க விரும்பிய கேள்விகளை கூட நாம் தவிர்த்து வந்திருக்கிறோம். முழுமையாக அது எடிட் செய்யப்பட்டிருக்கிற எதிரே இருப்பவர்கள் விருந்தினர்கள் என்பதை முழுமையாக உணர்ந்துதான் நாம் தொடர்ந்து இதுவரை 3.25 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 160 எபிசோடுகளுக்கு மேலாக நாம் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கோம். இன்று திரு பழக்கருப்பையிடம் நாம் நிறைய விஷயங்கள் கேட்பதற்காக இருந்தன. அதிமுகவில் அவர் சேரும் போது என்ன இருந்தது, சேர்ந்த பிறகு எப்படி மாறியது, அவர் அது பார்த்த மாற்றம் என்ன, இது நாம் கேட்க விரும்பியது. அரவிந்த் கெஜ்ரிவால் போல ஊழலுக்கு எதிராக திரண்டவர்கள் என்று கூறிக்கொண்டு ஜனநாயகத்தை முழுமையாக நிலைநாட்டுவதாக சொல்லிக் கொண்டு இருந்தவர்கள் கூட தன் கூடவே இருந்து தன்னை ஆளாக்கிய யோகேந்திர யாதவ், பிரசாந்த் பூஷன் போன்றவர்களை தள்ளிவிட்டு தானே ஒரு முழுமையான ஒரு ஆட்சி பீடத்தை கைப்பற்றிக் கொண்டார்கள். இது போன்ற விஷயங்கள் தானே இன்று இருக்கிறது. அதே போல மார்க்சிய சித்தாந்தம் பற்றி மிகப்பெரிய அளவில் பாராட்டி சொல்லிக் கொண்டிருக்கூடிய திரு பழக்கருப்பை அவர்கள் ஏன் அந்த இயக்கத்தில் சேரவில்லை, அந்த இயக்கத்தை ஏன் துணை நிற்கவில்லை என்ற கேள்வி. இது போக உலகத்தில் மதுவிலக்கு பற்றி கடுமையாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மதுவிலக்கு சக்சஸ்ஃபுல்லாக உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, எல்லா இடத்திலும் ஒரு ஃபெயிலியர் மாடலாக இருக்கக்கூடிய மதுவிலக்கை பிடித்துக் கொண்டு எவ்வளவு நாளைக்கு நம் நடைமுறை சாத்தியமான விஷயமா இருக்கிறதா? இன்று இப்படிப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடிய இவர் இதற்கு முன்னால் இது போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் எங்கேயா சுமத்தினாரா? இதே போல திரு பழக்கருப்பை அவர்கள் அங்கே அதிமுக தலைமையிடம் கொடுக்கக்கூடிய அத்தனை மனுக்களுமே கூவத்தில் வீசப்படுவது போல முழுக்க சென்று கொண்டிருக்கிறது சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில. கூவத்தில் தான் வீசப்படுகிறது தெரிந்தும் கூட மாறி மாறி மனுக்களை கொடுத்தாரா? அப்படி எந்த மனுக்கள் கொடுக்கப்பட்டன, எந்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன? வன்னியர் இருக்கக்கூடிய தொகுதியில் வன்னியர், நாடார் இருக்கக்கூடிய தொகுதியில் நாடார், இதுதான் இன்றைய அரசியல் ஆகிவிட்டது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார். அப்படி ஒரு கவலை தெரிவித்தார். அதுதான் உண்மையானால் இவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற துறைமுகம் தொகுதி செட்டியார்கள் அதிகம் கொண்ட தொகுதியா, ஆர்கே நகர் தொகுதி பிராமணர்கள் அதிகம் கொண்ட தொகுதியா? இப்படித்தான் ஒட்டுமொத்த அரசியலும் இருக்கிறதா? அரசியலில் சில சமரசங்கள் சில செய்கிறார்கள். தாங்கள் செய்யும் போது அது சமரசம் என்றும் மற்றவர்கள் செய்யும் போது அது ஊழல் என்றும் சொல்கிறார்கள். அந்த வரிசையில் தான் திரு பழக்கருப்பையும் ஈடுபடுகிறாரா? இப்படி பல்வேறு கேள்வி இருந்தன. பட் முழுமையாக அவரிடம் கேட்க முடியவில்லை. அதற்காக நான் உங்களிடம் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரிடம் கூட வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.